இது மகிமை நேரம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினத்தில் நான் 36ஆம் வசனம் வரைக்கும், மன்னிக்கவும் 36ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம். இந்த நாளிலே 37ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். 37ஆம் வசனத்திலிருந்து அதை நாம் தியானிக்க போகிறோம். 37ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னால், தாவீது சொல்லுகிறான், நான் கரடியை கொண்டேன், சிங்கத்தை கொண்டேன். அந்த கரடியும் சிங்கத்திற்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனுக்கு என்னை தப்புவிப்பார். கரடியும் சிங்கத்தையும் கொண்டுட்டேன், அதை அடித்து கொண்டுட்டேன், ஆட்டை பாதுகாத்துட்டேன். அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றான். சொல்கிறான், போர்க்கவசங்கள்லாம் அந்த போர் ஆயுதங்களெல்லாம் போட்டு விடுறாப்புல, போட்டு விட்டுட்டு நடந்து பார்க்குறான். அது தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். போர் கவசங்கள்லாம் போடுறான். அந்த 38ஆம் வசனத்துக்கு நம்ம நேரடியாக வந்துவிடுவோம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேலே போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேலே கட்டிக்கொண்டு அதனாலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினாலே நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவர்களை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இதில் எனக்கு அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு, எனக்கு இதில் அப்பியாசம் இல்லை, இந்த போர் கவசங்களெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை, இதை நான் போட்டுட்டு போகக்கூடாது, இதில் எனக்கு எந்த அப்பியாசமும் இல்லை, இதை நான் போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் களைந்து போட்டு விட்டு நேராக தன் தடியை கையில் 40ஆம் வசனத்துக்கு நம்ம வருவோம் என்று சொன்னால், தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழான் கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருடைய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். நேராத்துக்கு போகிறான். 5 கவனை கையில் கவன் வச்சிருக்கிறான். கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்துக்கிறான். ஆற்றில் இருக்கிற கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்துட்டு மெய்ப்பருடைய அடைப்பையில் அதை போடுகிறான். போட்டு நேராக வர்றான். நேராக வந்து பெலிஸ்தியனுக்கு முன்னால் நிற்கிறான். கிறிஸ்தவ அனுபவத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற அல்ல இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற, என்னைக்கு அவர் மேலே முழுமையாய் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒருவன் கிறிஸ்துவாகிய மெய்ப்பனுடைய பராமரிப்புக்குள்ளே அல்ல கிறிஸ்துவாகிய மெய்ப்பனுடைய வழி நடத்துதலுக்குள்ளே இருந்து அவர் வழி நடத்துகிற வண்ணமாய் ஒருவன் நடத்தப்படுகிறானோ, அப்போதுதான் பிசாசோடு கூட எதிர்த்து அவன் யுத்தம் பண்ண முடியும். இங்கே கூழாங்கல்லை எடுத்து மெய்ப்பனுடைய அடைப்பையிலே அவன் போடுகிறான். அதிலிருந்து தான் கூழாங்கல்லை எடுத்து அவன் சுழற்றி விடுறான். அந்த கோலியாத்தினுடைய நெற்றியிலே பதிகிறது. கோலியாத் முகங்குப்புற விழுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மெய்ப்பனாயிருக்கிற கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். மெய்ப்பனாயிருக்கிற கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது நம்முடைய மெய்ப்பனேசு கிறிஸ்து, மெய்ப்பனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அடங்கி மெய்ப்பனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும்போது பொல்லாத பிசாசானவன் வரும் பொழுது அவனை எளிதாய் நாம் ஜெயித்து விட முடியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் பிரதான மெய்ப்பனாய் இருக்கிறதான, மந்தையின் தலைவராக இருக்கிறதான கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இல்லை. அவங்க மாம்சத்தை நம்பியிருந்தாங்க, தங்களுடைய சொந்த முயற்சியை நம்பியிருந்தாங்க, தங்களுடைய சொந்த புயபலத்தை நம்பியிருந்தாங்க. தாவீது நம்பலை, கர்த்தரை நம்பியிருந்தான். தாவீது பெலிஸ்தியனை பார்த்து சொல்கிறான் அழகான வார்த்தையை. 45ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அழகாக சொல்றார் பாருங்க, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நான் தாவீதா வரல, சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்.
இஸ்ரவேலுடைய சேனைகளின் தலைவர் அல்ல இஸ்ரவேலுடைய சேனைகளின் தலைவராயிருக்கிற கர்த்தராயிருக்கிற சேனைகளின் கர்த்தராயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் அல்ல கர்த்தருடைய நாமத்தில் நான் உன்கிட்ட வருகிறேன். இந்த கர்த்தர் உன் கையில் என்னை ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் ஈட்டியினாலும், அழகா சொல்ற 47ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அழகா சொல்றான், யுத்தம் தாவீதோடு கிடையாது. உங்களோட தாவீதுங்கிற மனுஷன் யுத்தம் பண்ண வந்திருக்கிறான் அவ்வளவுதான். ஆனா யுத்தம் பண்ற கர்த்தர் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார். நம் பிசாசோடு கூட சில நேரங்களில் நமக்கு எதிராக இருக்கிற பிசாசோடு யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு ஆதரவாக வருவார். ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். பிசாசு ஜெயிப்பதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறனால ஈஸியாக பிசாசை ஜெயிச்சிடலாம். நம்ம மாம்சத்தில் நான் பிசாசை ஜெயிச்சிருவேன், மாம்சத்தில் பிசாசை விரட்டிடுவேன், மாம்சத்தில் பிசாசை அழிச்சிருவேன்னா முடியாது, முடியவே முடியாது. கர்த்தருடைய தயவு இல்லாமல், கர்த்தருடைய கிருபை இல்லாமல், கர்த்தருடைய அந்த இரக்கம் இல்லாமல், அல்ல கர்த்தருடைய வல்லமை இல்லாமல், அவருடைய பிரசனை இல்லாமல் பிசாசை விரட்ட முடியாது. கோலியாத்தோடு கர்த்தர் இருந்தார், மன்னிக்க வேண்டும், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். கோலியாத்தோடு கூட கர்த்தர் இல்லை. தாவீதோடு கூட ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தார், கோலியாத்தோடு கூட ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லை. தாவீது மெய் தெய்வத்தை நம்பினான், உண்மையான கர்த்தரை நம்பினான், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவரை நம்பினான். ஆனால் கோலியாத் உண்டாக்கப்பட்டதை நம்பினான். உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர் தாவீதோடு கூட இருந்ததினாலே உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர் தாவீதுக்கு வெற்றி கட்டளையிட்டார். நமக்கும் உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவரோடு கூட நாம் இருப்போமானால், அந்த கர்த்தரோடு கூட, அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருப்போமானால் பொல்லாத பிசாசுடைய சேனைகளை எளிதாய் நாம் மேற்கொள்ள முடியும், எளிதாக மேற்கொள்ள முடியும். தாவீது அழகா சொல்றார், யுத்தம் கர்த்தருடையது. தாவீது பக்கத்தில் போய் கவனை எடுத்து அதில் கல்லை வச்சு சுற்றி விடுறான். கரெக்டாக அவனுடைய நெத்தியில பதிகிறது. கோலியாத் முகங்குப்புற விழுகிறான். தாவீதுக்கு முன்னால கோலியாத் முகங்குப்புற விழுகிறான். அவ்வளோதான். இதை பார்த்துட்டு பெலிஸ்திய சேனை ஓடி விடுகிறார்கள். அவனுடைய வீரன் செத்து போய்த்தான். அவ்வளோ பெருசாக பேசினா, ஒருத்தன் வான்னா ஒருத்தன் தயாரில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஒருவன், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கிற தாவீது எளிதா போய் கோலியாத்தை வீழ்த்திட்டான். நமக்குள்ளும் பரிசுத்த ஆவியான வல்லமை இருக்குமானால், அவருடைய பிரசன்ஸ், அவருடைய வழி நடத்துதல் இருக்குமானால் பிசாசை எளிதாய் நாம் மேற்கொண்டு விட முடியும். பிசாசுடைய வல்லமைகளை எளிதாக மேற்கொள்ள முடியும். ரொம்ப ஈஸியாக பிசாசை மேற்கொள்ளலாம். பிசாசு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. பூச்சாண்டி காட்டுவான், பயம் காட்டுவான், அவ்வளோதான். அவனுக்கு பயம் காட்ட தான் தெரியும், பூச்சாண்டி காட்ட தான் தெரியும் அவனுக்கு. அவன் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அவனுடைய வல்லமைகள்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு உட்பட்டது. பிசாசு பிடிப்பான இப்படி தான் போய்கிட்டு இருக்க முடியும். நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் எந்த பக்கம் போவார்? பிசாசு ஒரு வழியில் போனால் ஒரு வழி தான் போவான், அவனுக்கு ஒரு வழி தான் தெரியும். ஆனால் நம்ம ஆண்டவர் சர்வத்தையும் அறிந்தவர், சர்வத்தையும் அறிந்தவர். அதில் பிசாசை எளிதாக நம்ம மேற்கொண்டு விட எப்பொழுது வேத வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது, ஆண்டவுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது, அந்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும்போது எளிதாக பிசாசை மேற்கொண்டு விட முடியும். தொடர்ச்சியாக அடுத்த வாரங்கள் நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசி நமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத பிசாசை நாங்கள் மேற்கொள்வது பிச்சையும். தாவீது பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான் ஆண்டவரே. அதே போல் எங்களுக்கு எதிராக வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை உங்களுடைய பலத்தால் வீழ்த்த உதவிச்சு இதை உதவி செய்கிற தேவ மனிதர்களை காத்துக்கொள்ளும். இந்த மகிமை டிவி கர்த்தர் ஆசீர்வதி பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.